இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு. வழியிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்தாலும் இன்றைய வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனை தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பிரச்சனையாக அமைந்தது. என்னவெனில், மோயிசன் மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார், கடவுள் ஏற்கனவே அவருக்கு சொல்லிவிட்டார், நீ கானான் தேசத்தை அடைய மாட்டாய், இறக்கப் போகிறாய் என்று. இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்ததிலே 2 பேர் மிக முக்கிய பங்கை வகித்தார்கள் யோசுவாவுக்கு முன்பாக, ஆரோன், மோயிசன். ஆரோன் ஏற்கனவே இறந்து விட்டார். இப்பொழுது மோயிசன் தான் இறக்கப் போவதாக அங்கிருக்கின்ற எல்லா மக்களிடத்திலும் சொல்லுகின்றார், நானும் இறக்கப் போகிறேன், இதன் பிறகு நான் உங்களை வழிநடத்தப் போவது கிடையாது, யோசுவா தான் உங்களை வழிநடத்தப் போகிறார் என்ற அந்த செய்தியை அந்த மக்களிடத்திலே சொல்லுகின்றார். அந்த கூட்டத்திலே ஒரே பதட்டம், ஒரே துயரம், அனைவரும் சோதனைகளுக்கு உள்ளாகிறார்கள், அனைவரும் துன்பத்திலே மூழ்குகிறார்கள். பதட்டமானது உருவாகின்றது. என்ன நிகழப் போகின்றதோ என்று தெரியாமல் கவலையிலே மூழ்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையானது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வருகின்றது. கடவுள் சொல்லுகின்றார், துணிவுகொள், வீறுகொள், இதோ நான் மோயிசன் வழியாக உங்களை வழிநடத்தியது போல இப்பொழுதும் நான் உங்களை வழிநடத்தப் போகிறேன். நான் உங்களுக்கு முன்பாக செல்வேன், நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதும் கிடையாது, நான் உங்களை கைவிடுவதும் கிடையாது. எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று அந்த பயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, நடுக்கத்திலும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு கடவுள் நான் இருக்கின்றேன். மோயிசன் இறந்தாலும் ஆரோன் இறந்தாலும் யார் இறந்தாலும் உயிருள்ள கடவுள், என்றும் வாழும் கடவுள் நான் உனக்காக இருக்கிறேன், யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் இருக்கிறேன் என்று கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கூறிய பகுதிதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய பகுதி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், நம்முடைய தொழிலிலே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், நாம் நம்பிய நம்முடைய உறவினர்களோ நம்முடைய மக்களோ நம்மை ஏமாற்றிவிட்டு சென்றாலும் சரிதான், யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதே வார்த்தைகளை சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், உன்னை வழிநடத்துவேன், நான் உன் சார்பாக எல்லாவற்றையும் செய்வேன், நான் உனக்கு வெற்றியை பெற்று தருவேன், நீ என்னோடு இரு என்று கடவுள் சொல்லுகின்றார். 1 சாமுவேல் நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்ற 17வது அதிகாரத்திலே அங்கும் இதே போன்ற ஒரு நடுக்கம், அச்சம் நிலவுகின்றது. சவுல் அரசர் தன்னுடைய அரசாட்சியிலே பெலிஸ்தியனான கோலியாத்து சவுல் அரசருடைய படைகளுக்கு முன்பாக நின்று கொண்டு, இதோ நான் தனியாக போரிட வருகிறேன், உங்களுடைய கூட்டத்தில் எவனாவது ஒருவனுக்கு தைரியம் இருந்தால் என்னோடு போரிடட்டும், அவன் என்னோடு இந்த போரிலே வெற்றி பெற்றால் நாங்கள் அனைவரும் தோல்வியை தழுவிக்கொள்கிறோம் என்று சவால் விட்டு கொண்டு அங்கே நின்று கொண்டு இருக்கின்றான். அந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் பயப்படுகிறார்கள், யாரும் அவனிடத்தில் போரிட செல்ல துணியவில்லை, சவுல் அரசரும் துணியவில்லை. சவுல் அரசர் கடவுளால் அருள்பழி செய்யப்பட்ட அவருக்கும் துணிவு இல்லை, ஏனெனில் கடவுளுடைய பாதையிலிருந்து விலகிவிட்டார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நாடு முழுவதும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமே துன்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் தவறவில்லை. அங்கே சிறுவனாக இருக்கின்ற தாவீது செல்லுகின்றார், சென்று சொல்லுகின்றார், நான் செல்கின்றேன், அந்த கோலியாத்தை எதிர்த்து நான் போரிடப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். முதலிலே சவுல் அரசர் தயக்கம் காட்டினாலும் பிறகு தாவீதை அனுப்புகிறார். தாவீது செல்லுகின்றார். செல்ல உடனே தாவீதை பார்த்த உடனேயே கோலியாத்து தாவீதை ஏளனமாக பேசுகிறான், கடவுளையும் ஏளனமாக பேசுகிறான். அப்பொழுது தாவீது சொன்ன வரிகள், நீ படைகளுடன் நீ உன்னுடைய அணிகலன்களால், நீ வைத்திருக்கின்ற வாளாலும், நீ வைத்திருக்கின்ற அந்த படைக்கலன்களில் இருக்கின்ற பொருட்களாலும் நீ என்னிடத்திலே போருக்கு வருகிறாய், ஆனால் நான் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன், நான் ஆண்டவரின் பெயரால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனிடத்தில் போரிட செல்லுகின்றார். பிறகு சொல்லுகின்றார், இது எனது போர் அல்ல, இது ஆண்டவருடைய போர், அவர் எனக்கு வெற்றியை தருவார். அவ்வாறே கடவுளும்
தாவீதுக்கு வெற்றியை கொடுக்கின்றார், இஸ்ரேல் மக்களை காக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்காத பிரச்சனைகளே இருக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ துயரங்கள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்விலை நாம் நினைத்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னை அழைத்த கடவுள் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் 91வது திருப்பாடலிலே, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது, தீங்கு உமக்கு நேரிடாது, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தாம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று குறிப்பிடுகின்றார். திருப்பாடல் ஆசிரியர் 17வது அதிகாரத்திலே சொல்லுகின்றார், 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ என்னுடைய கண்ணினுடைய கருவிழி போல நான் உன்னை வைத்து பாதுகாப்பேன், என் சிறகுகளின் கீழ் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வுலகிலே எது நடந்தாலும் எனது இறைவன் எனக்காக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக சென்று என்னை வழிநடத்துகின்றார். நம் வாழ்வில் எந்த சூழ்நிலையில் நாம் எந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் என் இறைவன் எனக்காக இருக்கின்றார், எனக்காக போரிடுவார், எனக்காக வெற்றியை பெற்றுக் கொடுப்பார், என்னை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனத்திலே மன்றாடுவோம், இறைவனோடு சேர்ந்து வாழ்வோம். ஆமென்.